رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் இன்ஷிகாக் இதனுடைய ஆரம்ப பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். இந்த சூரா மறுமை நாளுடைய நிகழ்வுகளை கூறக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. மறுமை நாளிட மிகவும் பயங்கரமான சில நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் வானம் துண்டு துண்டாக என்ன செய்யும், உடைந்து போயிடும். அதே மாதிரி இந்த பூமி அது வேறொரு பூமியாக மாற்றப்பட்டுவிடும். அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்கிற நேரத்தில் யௌமத்து பத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸு லில்லாஹில் வாஹிதுல் கஹார். இந்த பூமி ஒரு வேறொரு பூமியாக மாற்றப்படும். இதே பூமி என்ன செய்யும், வேற பூமியாக மாற்றப்படும். அதே மாதிரி வானங்களும் மாற்றப்பட்டுடும். அப்படின்னா வானம் இருக்கிறமா இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்ன செஞ்சிடும், அந்த வானம் ஒரு வேற வானமாக மாறிடும். வபரஸு லில்லாஹில் வாஹிதுல் கஹார். அந்த அதிகாரமுடைய அந்த ஒருவனாகிய அல்லாஹ்விடத்திலே எல்லாரும் என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டு வந்துடுவார்கள். இந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த நிகழ்வை இந்த ஆயத்து சொல்லி கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவில் என்ன செய்யுது, வானம் துண்டு துண்டாக உடைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிசாய்த்து அது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டுடும். அதே மாதிரி பூமி அது நீட்டப்பட்டுடும். அந்த பூமி என்ன செய்யும், பரபரப்பாக நீட்டப்பட்டு விடும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த பூமி இப்ப எப்படி இருக்குது, ஒரு வட்டமாக ஒரு என்ன பந்து வடிவத்துல இருக்குது. அதே மாதிரி கோணலாக என்ன இந்த மேடாகவும் பள்ளமாகவும் ஒரு கோணலான நிலையில இருக்குது. அப்ப மறுமை நாளாகிற நேரத்தில் என்ன செஞ்சிடும், இந்த வட்டமான பூமி ஒரு தட்டையாக மாறிடும். அதே மாதிரி இந்த பள்ள மேடெல்லாம் எல்லாம் சரிசமமாகி மலைகள் எல்லாம் துண்டு துண்டாக உடைஞ்சி அப்படி ஒரு சமமான பூமியாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் இஜ்மாஉல்லாஹு தஆலா யௌமல் கியாமா அல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியவர்கள் பின்னையவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருவான், ஒன்று திரட்டுவான். ஃபீ ஸஈதின் வாஹித், ஒரு வெட்ட வெளியில. இந்த பூமி ஒரு வெட்ட வெளியா மாறிடும். ஒரு வெட்ட வெளியில அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டுவான். ஃபயஸ்மிஉஹுமுத் தாஇ வயன்ஃபுதுஹுமுல் பஸர். அப்ப எப்படி இருக்கும்னு சொன்னால் அழைப்பாளன் அழைக்கிறது எல்லாருக்கும் கேட்கும். வயன்ஃபுதுஹுமுல் பஸர், ஒருத்தர் நின்று பார்த்தாருண்டா அவருக்கு முழு மனித சமூகமும் விளங்குற மாதிரி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பூமி அல்லாஹ் குர்ஆன் இந்த பூமி அப்படியே தட்டையாக அது சமதரமாக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை தெளிவுபடுத்துகிற நேரத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு அழைப்பாளர் அறிவிச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் கேட்கும். அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் எல்லோரும் விளங்குகின்ற அளவுக்கு அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு பின்னால மனுஷன் யா ஐயுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக. அப்ப அல்லாஹ் தஆலா இதை கூறிவிட்டு மனிதனுடைய நிலைமை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யா ஐயுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. மனிதனே, நீ உன்னுடைய இறைவனை சந்திக்கும் வரையில என்ன செய்து கொண்டிருக்கின்றான்,
கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றான். அப்போ மனிதனுடைய செயற்பாடு ஒன்றோ நல்லதா இருக்கும், சொர்க்கத்துடைய செயலா இருக்கும் அல்லது நரகத்துடைய செயலா இருக்கும். எதை செய்தாலும் அவன் அவனுடைய செயலை கொண்டு அந்த அல்லாஹ்வை சந்திக்க போகின்றான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. யாரெல்லாம் வலக்கரத்தில் அவருடைய ஏடு கொடுக்கப்படுகின்றதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. அந்த ஏடு லா யத்ருக்கு சகீரத்தன் வலா கபீரா, சின்னது பெரியது எல்லாத்தையுமே அந்த ஏடு பதிவு செஞ்சிருக்கும். அந்த ஏடு ஒரு மனிதன் வலது கரத்தில் அவனுடைய ஏடு கொடுக்கப்படுகின்றதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, இலேசான முறையில் அவன் கேள்வி கேட்கப்படுவான். விலேசான கேள்வி என்னென்ன நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள்? அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டுடும், அவனுக்கு எடுத்து காட்டப்படும். அவனுக்கு அல்லாஹ் தாலா ஒரு அடியானை தனியா கூப்பிட்டு என்ன செய்யறான், அடியானே என்னென்ன பாவங்களை நீ செய்தாய், ஒரு நல்ல அடியான் என்னென்ன பாவங்களை செய்தாய் என்று அந்த மனிதனை ஒப்புக்கொள்ள வைத்து விட்டு, உன்னை நான் உலகத்தில் உன்னுடைய பாவங்களை நான் மறைத்தேன், அதே மாதிரி இன்று மறுமையிலே நான் அவைகளை மறைத்து உனக்கு மன்னித்து விடுகின்றேன் சொல்றதுதான் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, இலேசான கேள்வி கணக்கு. வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராஅ ظஹரிஹி, அப்ப யார் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தன்னுடைய ஏடு கொடுக்கப்படுமோ, அப்ப இடது கரத்துல முதுகுக்கு பின்னால, ஏன் முதுகுக்கு பின்னால? அவன் அவனுடைய வேதத்தை அல் குர்ஆனை என்ன செய்தான், முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டான். அப்ப அவனுடைய அல் குர்ஆனை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுக்காம என்ன செய்தான், முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அவன் நினைத்தவாறு வாழ்ந்தான். அதன் காரணமா என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா, இடது கரத்துல அவனுடைய முதுகுக்கு பின்னாலுடைய ஏடு அவனுக்கு வழங்கப்படும். ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வயஸ்லா சஈரா, அவன் தனக்கு அழிவு ஏற்பட்டதே என்று சொல்லி அவன் சஞ்சலப்படுவான், நரகத்திலே நுழைவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தான், இன்றைக்கு அவனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, கவலை. இன்னஹு தன்ன அல்ல யஹூர், அவன் தன்னுடைய இறைவனிடத்திலே மீள மாட்டான் என்று நினைத்து கொண்டிருந்தான். பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, இல்லை அவன் மீண்டு வருவான், அவனுடைய இறைவன் அவனை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அடுத்த விடயம் அல்லாஹ் தாலா இந்த மீதமுள்ள வசனங்களிலே அல்லாஹ் தாலா இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், அல்லாஹ் தாலா சத்தியம் செய்கின்றான். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், ஷஃபக்கின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன், ஷஃபக்கை கொண்டு சத்தியம் செய்கின்றேன். ஷஃபக் என்று சொன்னால் இரவுடைய ஆரம்ப பகுதி. மகரிபுடைய நேரம் எப்படி இருக்கும், சூரியன் மறைகிற நேரத்துல வானம் சிவந்ததா இருக்கும், சிவந்த வானமா இருக்கும். அந்த சிவப்பு எப்போது அப்படியே மறைந்து இருளாக மாறுகிறதோ அது இஷாவுடைய நேரம்னு சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் தாலா ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், நான் ஷஃபக்கை கொண்டு சத்தியம் செய்கின்றேன். வல்லைலி வமா வஸக், அதே மாதிரி இரவை கொண்டு, வமா வஸக், அந்த இரவு எதையெல்லாம் சேர்த்து கொள்கின்றதோ அதன் மீது சத்தியமாகும். இரவு சூழ்கிற நேரத்துல இரவுடைய அந்த பொழுது ஒரு வித்தியாசமான பொழுது. அந்த நேரத்துல இந்த எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விலங்கினங்கள் கூட இரவுல என்ன செய்யுது, வெளிப்படுது. அதே மாதிரி ஜின்களுடைய நடமாட்டம், ஷைத்தானுடைய நடமாட்டம், இதெல்லாம் அல்லாஹ் தாலா அறிந்திருக்கிறான். எங்களை கண்ணுக்கு விளங்காவிட்டாலும் அல்லாஹ் தாலா இவைகளை அறிந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா அவைகளை கொண்டு என்ன செய்கின்றான், சத்தியம் செய்கின்றான். அந்த இரவு எதையெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதன் மீது சத்தியமாக. வல் கமரி இதத்தசக், அதே மாதிரி சந்திரன் மீது சத்தியமாக. இதத்தசக், அந்த சந்திரன் ஒரு பூரண பௌர்ணமியாக மாறுகின்ற நேரத்திலே, சந்திரன் என்ன செய்யும், ஒரு பூரணமான பௌர்ணமியா இருக்கிற நேரத்துல அதன் மீது சத்தியமாக. லதர்கபுன்ன தபகன் அன் தபக், மனிதர்களே லதர்கபுன்ன தபகன் அன் தபக், நீங்கள் ஒரு நிலைமையில் இருந்து இன்னொரு நிலைமைக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தாலா சத்தியம் செய்து விட்டு என்ன விடத்தை கூறுகின்றான், மனிதர்களே லதர்கபுன்ன, நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், தபகன் அன் தபக், ஒரு நிலையில் இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அல்லாஹ் தாலா சத்தியம் செய்த விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்திலையும் அதுவும் ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு பயணம் செய்யுது. இரவை பார்க்கிற நேரத்தில் இரவு என்ன செய்யுது, அந்த சூரிய மறைவோடு அப்படியே ஒரு சிவந்த நிலைமையில ஒரு சாதாரண வெளிச்சத்தோடு இருந்து விட்டு அப்படியே ஒரு கார் இருளுக்கு அந்த இரவு பயணிக்குது. அதே மாதிரி சந்திரன் என்ன செய்யுது, ஒரு அமாவாசையிலிருந்து அப்படியே ஒரு பிறையாக மாறி ஒரு பௌர்ணமி வரைக்கும் என்ன செய்யுது, அந்த சந்திரனை பயணிக்குது. அதே மாதிரி மனிதன் என்ன செய்யறான், அவனுடைய ஒவ்வொரு நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு என்ன செய்தான், மாறிக்கொண்டே இருக்கின்றான். காலத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவனுடைய காலம் சில காலம் சந்தோஷமாக இருக்கும். அவனுடைய அந்த காலத்தை அவன் என்ன செய்யணும், அந்த காலத்திலே நான்
சந்தோஷமான காலத்தை நினைத்த ஒரு மனிதன் வந்து அந்த காலம் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அதே மாதிரி கவலையான காலம், அப்படியான மனிதன் வந்து என்ன செய்யறான், அவனோட காலமும் வந்து ஒவ்வொரு மாதிரி பயணித்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி இடங்கள், ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துல வாழ்கிறான், திருப்பி இன்னும் ஒரு இடத்திலே வாழ்கிறான். அவன் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு இடத்தை நினைத்தவன் என்ன இயங்குகிற நிலைமைகள் இருக்கின்றது. அதே மாதிரி உடல் நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் இளமை, சிறுபராயம், அப்புறம் இளமை, வாலிபம், வயோதிபம் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடல் வந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு நிலைமையா பயணித்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய உள்ளமும் வந்து என்ன செய்யுது, ஒரு மனுஷன் உள்ளம் வந்து ஒவ்வொரு நிலைமைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப மனுஷன் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றான், பயணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை சத்தியம் பண்ணி குறிப்பிடுகின்றான். எனவே ஃபமாலஹும் இந்த விடயத்தை குறிப்பிட்டு ஃபமாலஹும் லா யுமினூன், காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஃபமாலஹும் லா யுமினூன், ஏன் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் இல்லை. வஇதா குரிஅ அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூ செய்ய மாட்டார்கள். இந்த சூறாவுல வந்து சஜிதாவுடைய இடம் இருக்குது தான். இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, அல் குர்ஆன் நாங்கள் ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா வந்து கட்டாயம் இல்லை, சஜிதா வந்து வாஜிப் இல்லை. ஆனாலும் நாங்கள் சஜிதா செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் ஓதினால் நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும். அதுபோல் தொழுகையிலே நாங்கள் இந்த சூரா ஓதப்பட்டால் இந்த இடத்திலே சஜிதா செய்ய வேண்டும். பலில்லதீன கஃபரு யுகதிபூன், இந்த காஃபிர்கள் வந்து அவர்கள் பொய்ப்பித்து கொண்டே இருக்கின்றார்கள். வல்லாஹு அலமு பிமா யூஊன், அவர்கள் எதையெல்லாம் மனதிலே பதித்து வைத்திருக்கின்றார்களோ இதை அல்லாஹ் தஆலா அறிகின்றான். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான நோவினை வழங்கக்கூடிய அந்த வேதனை கொண்டு நபியே நீ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க வந்து நன்மாராயம் என்ற சொல்ல வந்து எதுக்கு சொல்கிறான், ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான விடயத்துக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது வந்து அவர்களை ஒரு கேலி செய்யற மாதிரி, அவர்களுக்கு ஒரு கேலி செய்யற மாதிரி ஒரு தோரணையிலே தான் அல்லாஹ் தஆலா இப்படி குறிப்பிடுறான். நன்மாராயம் என்றது வந்து என்ன விஷயத்துக்கு வரும், ஒரு சந்தோஷமான விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை கொண்டு அவர் நன்மாராயம் சொல்லப்பட்டார், அல்லது அவர் ஒரு சந்தோஷமான ஒரு விடயத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். இந்த விடயத்தை வந்து அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு ஒரு வேதனை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டது வந்து அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய மனதை வந்து புண்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது அல்லாஹ் தஆலா ஒரு கேலி செய்கின்ற விதத்திலே இந்த அரபு மொழியில இது பாவிக்கப்படுகின்றது. ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு துண்டிக்காத கூலி இருக்கின்றது. அப்ப அவர்கள் செய்த அமல்களுக்குரிய துண்டிக்காத கூலி இருக்கின்றது. அப்ப துண்டிக்காத கூலி என்று சொன்னால் அவர்கள் இதெல்லாம் நல்ல அமல்கள் செய்துவிட்டு சென்றார்களோ, அவர்கள் என்னென்ன நல்ல அமல்களுக்கு அவர்கள் காரணமாக இருந்தார்களோ அந்த நல்ல அமல்களுடைய கூலி வந்து என்ன செய்யும், அவர்களுக்கு துண்டிக்காமல் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு வாலிப வயதுல வந்து அவருடைய ஏழுமான வயதுல ஒரு நன்மையை செய்து அவருக்கு இயலாமல் செல்கின்ற நேரத்தில் அந்த நன்மை அவர் செய்திருந்தால், தொடர்ந்து செய்திருந்தால் அந்த நன்மைக்குரிய கூலி என்ன செஞ்சிடும், துண்டிக்காமல் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சதக்கத்துல் ஜாரியா அவர் மேலே செய்துவிட்டு ஒரு மனிதன் வந்து மரணித்து சென்றால் அவருடைய அந்த நன்மைகள் அவருக்கு துண்டிக்காமல் கிடைத்து கொண்டிருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில குறிப்பிடுகிறான். எனவே இந்த சூறா வந்து சூரத்துல் இன்ஷிகாக், மறுமையுடைய நிகழ்வுகளை குறிப்பிடக்கூடிய சூறாக இருக்கின்றது. இந்த மறுமையுடைய நிகழ்வுகள்ல வந்து வானம் பூமி அவைகளுடைய அந்த நிலைமைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்திலே அவனுடைய அந்த ஏடுகள் கொடுக்கப்பட்ட அவனுடைய கேள்வி கணக்கு இதை குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக அந்த முஃமின்களுடைய நிலைமைகள், மனிதனுடைய நிலைமைகள், உலகத்திலே வாழ்கின்ற நிலைமைகளை பற்றி இந்த சூரா குறிப்பிடுகின்றது. கடைசியாக காபிர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அவர்கள் என்றதை கூறிவிட்டு முஃமின்களுடைய நிலை என்ன என்பதை இந்த சூரா கூறி முடிவு செய்கின்றது. எனவே அல் குர்ஆனை படித்து அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.